அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் டச் பண்ணி விட்டுருங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்றைக்கி என்ன பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிக் பென் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் பென்சில் இட்டு ட்ரா பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு சிம்பிளாக நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப டீட்டெயிலெல்லாம் பெயிண்ட் பண்ணலை, வெறுமனே சிம்பிளாக பிகினர்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இதை ஒரு வாட்டி பார்த்தீங்கனாலே நீங்கள் இன்னொரு வாட்டி நீங்களாகவே பெயிண்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இது பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு ப்ரஷஸ் வேணும், பேப்பர் டவல், பேப்பர் எடுத்துக்கோங்க, வாட்டர் கலர்ஸ், வாட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து வெட் அண்ட் வெட் டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாகவே நீங்கள் வெட் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி வெட் அண்ட் வெட் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் சாதாரண பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வெட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து டேமேஜ் ஆயிரும். அது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த பேப்பர் யூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் லைட் க்ரீன் எடுத்து அங்கங்கே சும்மா டச் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக. இந்த மாதிரியான வாட்டர் கலர் இல்லுஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் பார்க்கலாம். கீழே லிங்க் கொடுக்குறேன். ப்ரௌன் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ரௌன் அண்ட் ப்ளூ, இந்த ரெண்டு கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுக்கு கீழே ஒரு ஃப்ளவர் கூட இருக்கிற மாதிரி தான் பெயிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு. ஓகே, பில்டிங் பக்கத்தில் ஒரு ஃப்ளார் தான் எப்படி இருக்கும் அப்படி திங்க் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான பெயிண்டிங், யார் வேணால் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு வாட்டி வாட்ச் பண்ணாலே போதும், இதை நீங்கள் பெயிண்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா என் கூடவே ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்களாகவே பெயிண்ட் பண்ணிடுவீங்க. அவ்வளோ ஈஸியான பெயிண்டிங் தான் இது. நம்ம கலர்ஸ்லாம் அங்கங்கே திட்டாக இருந்ததுன்னா நம்ம பெயிண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் பெயிண்டிங்கை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே ஸ்கை மாதிரி கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம், ப்ளூ கலர் எடுத்து. ஓகே,
இந்த ஸ்கை நான் பெயிண்ட் பண்ணிட்டேன், லைட்டாக தான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கீழே ஃப்ளவர் பெயிண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிற பியோனி. பியானி பெயிண்டிங் வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் நிறைய பியானி பெயிண்டிங்ஸ் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் டைம் இருந்தால் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த பெட்டல்ஸ் எல்லாமே நீட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில் எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் பெயிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போது சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் போட போகிறோம். இதுவுமே ஈஸி தான், நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் நான் இது பண்ணியிருக்கிறேன். சின்ன சின்ன கோடுகள் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, பில்டிங் பார்த்திங்கன்னா அப்படின்னா சின்ன சின்ன கோடுகள், குட்டி குட்டியான ஜன்னல் மாதிரியான ஷேப்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பென் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்து பென் யூஸ் பண்ணுறது, அதாவது வந்து பெயிண்ட் பண்ண அப்புறமா எப்படி அவுட்லைன் போடுறது, பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அவுட்லைன் போடுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்கள ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், ஸோ போக போக எல்லாமே படிச்சுக்கலாம். எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் போடும்போது நம்ம சைடில் அவ்வளோவா இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். பட் நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ அப்படின்னு கேட்குறாங்க, அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பிப்பா. இந்த மாதிரி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் வந்து ஓகே ரெண்டு பேருக்கு இல்லை 3 பேருக்காவது இது பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நான் போட முடியும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போதும் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு தான் இதை பார்க்க பிடிக்கும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணால் போதும். பக்கத்துலேயுமே 2 குட்டியான பில்டிங் மாதிரி போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியல, சிம்பிளாக இருக்கிறதா, ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. வாட்டர் கலர்ஸ் நம்ம ஈஸியாக எல்லாருமே பெயிண்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் பெயிண்ட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வந்து அது விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். இதில் ஒரு சின்ன கிளாக் ஷேப்பு மாதிரி இருக்கும், அதான் நான் போட்டுட்ருக்கிறேன். இப்போது சின்ன கிளாக் இருக்கும், அது எல்லா பக்கமும் இருக்கும். ஸோ நமக்கு 2 சைடு மட்டும் தெரியறதுனால 2 சைடில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இல்லை ஏதாவது பெயிண்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து வீடியோ போடுங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
இல்லை பியூட்டிஃபுல் பிளேசஸ் அந்த மாதிரி, இல்லை சீனரிஸ் அது பெயிண்ட் பண்ணுறது. உங்களோட சஜஷன் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது நம்ம ஏற்கனவே கோடுகள் மாதிரி போட்டோம் இல்லையா, அதை வந்து இப்போ தண்ணி வச்சு நான் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ நமக்கு தனியான கோடுகள் தெரியாது, பில்டிங் ஷேப் மட்டும்தான் நமக்கு தெரியும். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, பட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஓரளவு ஃபினிஷ் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. இந்த இலைகளில் கோடுகள் போடுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் இவ்வளோ தூரம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஃப்ளார் ஓகே, நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் மேலே கொஞ்சம் வேலை இருக்குது. அது இன்னும் நிறைய ஃபினிஷிங் வேலைலாம் இருக்குது, அதை பண்ணிடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இந்த வாட்டர் கலர்ஸ் எப்பவுமே ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, லைட்டாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.